Hi friends, today's special crab masala. So அந்த மசாலாக்கு தேவையான பொருட்களை அரைச்சிக்கலாம். Black pepper 2 tablespoon, cumin seed 1 tablespoon, பெரிய சீரகம் 1 tablespoon, மல்லி 1 tablespoon, 2 கருவேப்பிலை. ஸோ கிள்ளி போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போது ஒரு சட்டியை எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம தாளிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் சூடான பிற்பாடு பெரிய சீரகம் சின்ன சீரகம் இது ரெண்டையும் போடுவோம். போட்டு தாளிப்போம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். சராய் ஒன்று நல்லா இடித்து போட்டுக்குவோம். பூண்டு, பெரிய வெங்காயம் 1 சிறுசாக அரிஞ்சிக்குவோம். இதெல்லாம் போட்டு நல்லா தாளிப்போம். நீங்கள் தாளிக்க நல்ல ஒரு மணம் வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா தாளித்து விடுவோம். அனலை குறை வச்சுங்க. லேசாக உப்பு போட்டுக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டர் பண்ணி விடுங்க. நல்லா தாளிங்க. 2 தக்காளி பழம் சிறுசாக நறுக்கிக்கலாம். அதையும் போட்டு தாளிப்போம். ஸோ தக்காளி பழம் குக் பண்ணி அந்த ஜூஸ் வெளியாகணும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்காக நம்ம கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். இப்போ தக்காளி பழம் நல்லா சுண்டி வந்துருச்சு. ஸோ நான் ஃப்ரிட்ஜில் வச்சனால அந்த தக்காளி பழத்துலேருந்து தண்ணி வெளியே இருக்குது. ஸோ அதனால் என்ன செய்வோம், இன்னும் கொஞ்சம் நேரம் அது வேக விட்டு அந்த தண்ணி சுண்டுட்டோம். இப்போ நல்லா எல்லாமே நல்லா அமுந்துருச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுவோம். மஞ்சத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 3 டேபிள்ஸ்பூன், நல்லா கிளறி விடுவோம். கொரியாண்டர் பவுடர் அதாவது மல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி லேசாக ஆட் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ மசாலா ரொம்ப திக்காக இருக்கிறதுனால தண்ணி ஆட் பண்ண பிற்பாடு தான் அது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஓரத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம். கொதித்து எண்ணெய் வெளியாகணும். திக்கான மசாலா நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்போதைக்கு. இப்போ நம்ம நண்டை ஆட் பண்ணிக்கலாம். சுத்தம் பண்ணி அந்த நண்டை போட்டு அதில் பரட்டி எடுப்போம். நண்டில் இந்த மசாலாவை கோட் பண்ணியிருக்கணும். எல்லாத்தையும் நல்லா கவர் பண்ணியிருக்கணும். அந்தளவுக்கு கிண்டி பரட்டி விடணும். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சிருந்த இன்க்ரீடியன்ஸை இதில் ஆட் பண்ணிக்குவோம். அரைச்ச மசாலா பவுடரை மிக்ஸ் பண்ணி விடலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றுவோம். இப்போதைக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி.
ஸோ நண்டு கொதித்து நல்லா வேகணும். அதுக்காக தண்ணி நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணி விட்ருக்கோம். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நண்டு வந்து ஓரளவு வந்திருக்கு. தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். நான் ஒரு கோத்தா தேங்காய் பால் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஏன்னா நண்டும் நல்லா வந்திருக்கு, குழம்பும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் பால் ஊற்றி இன்னும் கொஞ்சம் ருசியை அதிகரிக்கணும். தேவைப்பட்டால் சிக்கன் ஸ்டாக் கொஞ்சம் போட்டுக்குவோம், ஆப்ஷனலாக. உப்பு தேவையான அளவு. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ, நண்டு மசாலா அந்த கறியாக வேணும்னாக்கா நீங்கள் கறியாக எடுக்கலாம், இல்லை ஒன்று திக்காக ட்ராயாக வேணால் ட்ராயாக எடுக்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் குழம்பா வேணும், நண்டு மசாலா வந்து கொஞ்சம் குழம்பா வேணும்னால நான் லேசாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஓகே, நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ நம்மளோட நண்டும் வந்துருச்சு, நம்ம குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதோட நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். நம்மளுடைய நண்டு மசாலா இஸ் ரெடி. சூப்பரான வாசமாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். God bless you all. Love you all. Take care. Bye-bye. Enjoy the food. Take care.